சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான உண்மை பதிவில் நடந்தவைகளாக கூறும் பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஒவ்வொரு முறையும் கூட சொல்லிட்டு இருக்கேன், அப்பனுடைய அருள், அப்பனுடைய அதிசயங்கள் மிக அற்புதமான ஒரு விஷயம். நடக்கிறவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, அற்புதமாக நடந்துட்டுருக்கு. நம்புபவர்களுக்கு, யார் ஐயனை நம்புகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்போது, அந்த வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து ஐயனை வணங்குபவர்களுக்கு ஐயன் ஓடோடி சென்று அற்புதமான விஷயங்களை நடத்துகிறார் என்பதுதான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பதிவிடும் கருத்தாக இருக்கிறது. காரணம், நான் அனுபவித்தேன். நான் அனுபவித்தவைகளை என்னை சார்ந்தவர்கள், என் மக்கள், என் உறவுகள் அனுபவிக்க வேண்டும். ஒரு கடலில் கொட்டி கிடக்கும் அற்புதங்களை, பொக்கிசங்களை அள்ளிக்கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்தின் பரபிரமத்தால் ஏற்படும் அற்புதங்களை, அதிசயங்களை நாம் நம்முள்ளாக்கி கொள்ள வேண்டும். நான் ஒருபோதும் எனக்காக வேண்டியதே இல்லை. என் அப்பன் சர்க்குருக்கு தெரியும், என் மக்களுக்காக, என் சகோதரிகளுக்காக, என் உலக மக்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டிட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கு வேண்டுதல். நம்ம வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த அற்புதங்களை நீங்கள் சொல்ல சொல்ல சத்குருவினுடைய அற்புதமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு வந்தடையும் என்று கூறி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதமான வீடியோ. நடந்தவைகளை அவர்களாக தன்னுடைய போட்டோவோட கொடுத்து, அட்ரஸோட கொடுத்து இது நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு தம்பதி, கண்ணன், இசைவாணி, திருநெல்வேலியிலிருந்து அருமையாக காலையில் ஒரு இமெயிலில் நமக்கு ஒரு மெயில் வருது, உங்களுடைய ஃபோன் நம்பர் தர முடியுமா அப்படின்னு. நம்ம தான் ஓப்பன் ஆச்சு. தந்தா என்ன, கண்ணனுங்கிறவர் கொண்டுறார், கொடுத்துட்டேன். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபோன் வருது. நான் இந்த மாதிரி திருநெல்வேலியிலிருந்து இசைவாணி கண்ணன் இப்போ சார் உங்ககிட்ட வாங்கியிருப்பார். நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன். எஸ், இப்போ தான்ப்பா வாங்கினாருன்னு சொன்னேன். அண்ணா நான் உங்களோட பேசணும், என்னை சார்ந்து மிக அற்புதமான விஷயங்களை ஐயன் நடத்தியிருக்கார். நான் வெகு தூரத்தில் இருக்கிறேன், கணக்கம்பட்டியிலிருந்து திருநெல்வேலி வெகு தூரம் இருந்தாலும் ஐயனை வேண்டி ஐயனிடம் நான் கேட்டவைகளை ஐயன் தந்திருக்கிறார்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமான விஷயம். அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு வாங்க. இவங்க தான் இசைவாணி கண்ணன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்க சொல்லும்போது, எனக்கு அதிசயம், அற்புதம். கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு கண்ணன், சரிங்களா? அவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்காங்க 3 பிள்ளைங்க. இங்கேருந்து வச்சுக்கிட்டு வந்து ஐயனை பார்க்க முடிய வரலைங்கிற ஒரு தாக்கம். நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் நம்பர் எடுக்க முடியல. என்னடா செய்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு. தன் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 6-7-8 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன் வர்றாங்க. வந்து ஐயனை பார்த்து மெய் சிலிர்த்து அப்படியே ஐயனை உள்வாங்கி ஐயனிடம் இந்த உள்ள சொல்றாங்க, நான் ஜீவ சமாதிக்குள்ள போகும்போது என் கண்களில் தாராயாக கண்ணீர் வந்ததன்னா அப்படின்னு பதிவு பண்றாங்க. எப்போது கண்ணீர் வரும், நான் அதை தான் ஒரு இடையே சொல்றேன். ஐயனுடைய அருளை, ஐயனுடைய பெருமையை, புகழை, ஐயனை உள்வாங்கும் போது மட்டும்தான் கண்களில் கண்ணீர் வரும். இந்த கலியுகத்தின் பரபிரமத்தின் அருள் பெற வேண்டும் என்றால் ஐயனை நீங்கள் முழுவாக நம்பி உள்வாங்க வேண்டும். நீதி, நியாயம், தர்மம் செய்ய வேண்டும். அப்பதான் ஐயன் நமக்குள்ள வந்து உள்ள வருவார். அதே மாதிரி இந்த பொண்ணு இசைவாணி என்பவர் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயனுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? தொடர்ந்து ஐயனை வழிபடுவது, ஐயன் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வது. ஐயன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, என் கணவர் வெளியில் இருக்கார், நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு, என் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் கடவுள், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுனா வெட்டுக்கிளியாகவும் பட்டாம்பூச்சியாகவும் வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பக்கத்து வீடு இருக்கு, அங்கே போகலாமே. அந்த பக்கத்து வீட்டில் வெட்டுக்கிளி பட்டாம்பூச்சி போகலாம்ல, ஏன் போகல? அதான் கேட்குறாங்க. ஏன்? நான் வேண்டினேன் ஐயனிடத்தில், நான் வேண்டினேன் என்னிடத்தில் வந்தாங்க. சரிப்பா, அவங்களுக்கு என்ன ஆனது? என் கணவருக்கு தொடர்ந்து கழுத்து வலி, வெளிநாட்டில் வேலை செய்கிறார், பயங்கரமான வலி, கழுத்து வலி. ஊருக்கு வந்துட்டா லீவில் 1 மாசத்துல அவர் படும் அவஸ்தையை என்னால் ஒன்றும் சொல்லி மாளாது. அவர் அங்கே இருக்கும்போது, அங்கே இருக்காரு, நான் என்னடா ஐயனை போய் தெரிஞ்சுக்கிட்டேன், என் கணவருக்கு கழுத்து வலி, எல்லாரும் சொல்கிறாங்க, பாலா வீடியோவில் சொல்கிறாரு, இந்த விபூதி சந்தனத்தை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு.
எப்படி அனுப்புவது, என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சா யாருமே இப்போ வரலாமா, எப்படி கொண்டு வரதுங்க போது இந்த பிள்ளை உட்கார்ந்து நைட்டெல்லாம் இசைவாணி வீட்டில் உட்கார்ந்து அழுது இருக்காங்க. என் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை நான் உங்களுடைய அருட்பிரசாதத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க. 2 நாளில் கணவர்கிட்ட இருந்து போகணும், நாளை கழிச்சு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு. அதுதான் அந்த பிள்ளை நம்புது. இவ்வளவு விஷயத்தில் நான் வேண்டி அழுதேன், எனக்கு உடனே ரிசல்ட் எப்படின்னு அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு. இங்கிருந்து வாங்கி கொண்டு போன விபூதி சந்தனத்தை தன் கணவருக்காக கொடுத்து அனுப்புகிறார். கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார். சொன்ன மாதிரியே அந்த தண்ணியில அந்த விபூதி சந்தனத்தை போட்டு குடிச்சிட்டு வர்றார். சத்தியமா சொல்றேன், நான் சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க சாமி உங்கள் அனைவருக்கும். தன் கணவருடைய வேதனை, அந்த கழுத்து வலி பறந்து போய்விட்டதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக என் சத்குரு மீது அவர் பாதம் தொட்டு ஆணையாக சொல்கிறேன், அந்த பெண் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. எங்க ஊர்ல வரும்போது நான் அவர் படுற அவஸ்தையை பார்த்து இரவெல்லாம் தூங்க மாட்டாருன்னா மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த வலி மாத்திரை நிவாரணம் போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒரு பக்கம் பயம், வலி மாத்திரை தொடர்ந்து போட்டால் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுன்னு. ஆனால் இன்று ஐயனுடைய அருளால், ஐயனுடைய விபூதி சந்தனத்தால் என் கணவருடைய தீராத கழுத்து வலி தீர்ந்து விட்டது. அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் அவங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. என் கணவர் அங்கே வேலை செய்கிறாரு. வேலை செய்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு என் கணவருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்து விடுகிறது. என் கணவர் தான் அவர் வேலைக்கு சேர்த்து விட்டார். ஆனால் அந்த மனுஷன் விடாமல் என் கணவருக்கு தொந்தரவும் கஷ்டத்தையும் ஏதாவது ஒன்று சொல்லி என் கணவரை அங்கிருந்து அந்த கம்பெனியிலிருந்து வெளியேற்றுவதற்கான எல்லா வழியும் செஞ்சுட்டு இருந்தாருன்னா என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டார். நைட்டில் உட்காந்துட்டாங்க, ஐயன் முன்னாடி உட்காந்துட்டாங்க நைட்டில். ஐயனே, என் கணவனுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றீங்க, நான் உங்களை மனசார எங்க அப்பனா ஏற்று எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்கள் தான் இருக்கனே, ஏன் இப்படி அப்படின்னு. கரெக்டாக 2 நாட்களுக்குள்ள ஆகல. அந்த நபர் யார் தன் கணவனை தொந்தரவு செய்தார்களோ அந்த நபர் வந்து தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டு, எனக்கு நைட்டெல்லாம் தூங்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. போய் அவனுக்கு அறிவுரை சொல்லி அவன் வந்து காலில் விழுகும் அளவு வச்சிருக்காரு. ஐயனுடைய எவ்வளவு பரபிரம்மம், ஐயனுடைய புகழ் இன்னைக்கு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தன் அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் நடக்குது, வகுத்து கீழே அப்டமல் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த கீழ்வெட்டில் நடந்த ஆப்ரேஷன்ல ஒரு ஓட்டை விழுந்து விடுகிறது. சிறுநீரகத்தின் ஓட்டை விழுந்து அதில் தண்ணியை சொட்டிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கத்துவதை எதற்காக, நான் சொல்வது எதற்காக, ஐயனை பற்றி சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன்? இல்லை, உங்கள் அனைவருக்கும் ஐயனுடைய அருள் சேரணும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நம்பி அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிக்க வேண்டும். அந்த ஜீவ சமாதியில் சென்று ஐயனிடம் நீங்கள் முறையிட வேண்டும். அந்த விரியன் மரத்தை சுற்றி, விரியன் மரத்தில் ஐயன் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் கால்பட்ட இடங்களை தொட்டு நீங்கள் வணங்கி நலம் பெற வேண்டும். இதுதான் என்னோட ஆசை. தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு, தம்பி கல்யாணம் ஆகலை, அம்மாவை கூப்பிட்டு கொண்டு வந்து இந்த அம்மா கூட வச்சிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களேன்ட்டு மெடிக்கல் லீவ் போட்டு கொண்டு வந்து ஒரு 4 மாதம் கூட வச்சிருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5-6 மாதம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நீங்கள் டியூப் போட்டு தான் இந்த இது பண்ணிக்கிறணும், யூரினில் ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த டியூபை தூக்கிக்கிட்டு, எல்லாருக்கும் தெரியும், அந்த பையை தூக்கி கொண்டு அந்த அம்மா கஷ்டப்பட்டு வந்து மக வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஐயனிடம் கூட்டிட்டு போகணும், தன் கணவரை வர சொல்லணும். கணவரும் வருகிறார். கடந்த மே மாதம் கணவனும் வருகிறார். கணவன் எல்லா குடும்பமாக சேர்ந்து தன் நண்பருடைய கார் எடுத்துட்டு போலான்னு போறாங்க. இடையில் கார் பழுதாகி விடுகிறது. நல்லா நினச்சிக்கணும், நல்லா தான் சொல்கிறேன். நான் நேற்று போனேன் எனக்கு ஒன்றும் ஆகலை, முந்த நாள் போனேன் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்லும் இந்த பதிவு ஒரு பாடமாக இருக்கட்டும். காலையில் போய் வெளியே என்ன வண்டி இடையில போய் இதாகி சரி பண்ணிடலாம், சரி பண்ணலான்னு இரவாகி விடுகிறது. இந்த பொண்ணு கூட பரவாயில்ல, எங்கள் அம்மா கஷ்டத்தில் இருக்காங்க, என் கணவரை கூப்பிட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கே போகிறது, ஏது பண்ணல, திரும்பிடலாம் அப்படின்னு. ஆனால் கணவன் விடவே இல்லையா, இல்லை போய் ஆகணும் அப்படின்னு. என்னதான் பண்ணுறதுங்க போது பஸ்ஸில் கூட கிளம்பிடுவோம். பஸ்ஸில் கிளம்பி அந்த அம்மாவோட அந்த பை, மூத்திர பையை சார் கோச்சுக்க வேண்டாம், அந்த யூரினல் பையை டியூப்பில் பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி இரவோட இரவு கிளம்பி காலையில் ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் நின்னாச்சு. கணக்கன்பட்டியில் மண்ணை மிதிச்சாச்சு.
சொல்கிறாங்க, என் அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் எங்கள் உட்கார வச்சு குளிக்க வச்சு எல்லாம் அலைஞ்சு அங்கே இது பண்ணி அங்கிருந்து என் அம்மாவுக்கு சந்தனம் விபூதியை வாங்கி கொடுத்து விட்டேன்னா ஐயனிடம் வேண்டிக் கொண்டேன் என் அம்மாவுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மா பாம்பே போனாங்க. 1 மாதம் இல்லை, தொடர்ந்து இதை சாப்பிட்டாங்க. 1 மாதம் இல்லை, அந்த 1 மாதத்திற்குள் என் அம்மா டியூப் எடுத்துட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் தேவையில்லை, அது வராது, உங்களுக்கு சர்ஜரி கிளியர் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம், நல்லா ஆயிடுச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த பெண் என்னிடம் சொல்லும்போது பொய்யா சொல்லுவாங்க. தன்னுடைய போட்டோவை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இசைவாணி கண்ணன். ஐயா சொல்லுங்கண்ணா, உலகத்துக்கு சொல்லுங்கண்ணா ஐயாவோட கருணையை. தன்னுடைய சொந்தக்கார சித்தப்பா ஒருத்தருக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் என்னுடைய வீட்டில் இருந்த விபூதி சந்தனத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அளவா சிட்டியை போட்டு சாப்பிட்டு வந்தாங்க. மறுச்செக்கப்பில் இல்லைன்னு சொன்னாங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு நடந்த அதிசயங்கள். நான் சொல்வது அனைத்தும் உங்களுக்கு என்னவென்றால், இந்த கலியுகத்தின் நாயகன், கலியுகத்தின் பரபிரமம் ஐயன் சத்குருவை கணக்கம்பட்டியில் காண்பதற்கு 1 முறை பயணித்தீங்கள். அந்த 1 முறை உங்கள் பயணத்தில் உங்களுடைய 7 தலைமுறையும் வாழும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் மனமாற சந்திக்கிறேன். உங்கள் தேனி பாலா, அன்புடன் செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.